மதுரதனம். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்மளோட ஃபேவரட் டாக்டர் சர்மம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ வெரி ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ. தேர்ஸ்டே அன்னைக்கு சூப்பராக வந்திருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு சட்டெல்லாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய ஷோஸில் சொல்லியிருக்கீங்க பருவத்தில் வருவது பரு அப்படின்னு. ஸோ முகப்பரு பற்றி தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் பருங்கிறது எதனால் உருவாகுது? நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் சொல்லுவோமே, அது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது இது ஏன் இந்த பருவை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, இப்போ இந்த ஒரு 15 நாளில் நிறையா பேர் பருவோட தழும்புனால நான் சூசைட் பண்ண போகிறேன். முதுகில் ஒரு லேடிக்கு ஃபுல்லாக தழும்பு. ஓகே, முகத்தில் இல்லை, முதுகில் பரு வந்துட்டு போனதுனோட தழும்பு. அந்த அம்மாவுக்கு இப்போ கல்யாணம் ஆக போதான். இதை சரி பண்ணால் நான் கல்யாணம் பண்ணுறேன் சார், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணுறேன் சார். இது ஒரு ஆள். ரெண்டாவது ஆள் அவங்க சினி ஃபீல்டில் இருக்காங்க. ஓகே, ஒரு வாரத்தில் எனக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போது ஒரு பெரிய படம், அதுக்குள்ளே இதை எடுக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, இப்போ ஆஃப்லேட் நான் முன்னாடி பொண்ணுங்க தான் வந்து ரொம்ப இதெல்லாம் கவலைப்பட்டு பேசுவாங்கன்னு பார்த்துருக்கேன். இப்போ பையங்க எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இப்படி இருந்தால் எனக்கு எங்கே சார் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் இப்படின்னு ஒரு 4-5 பசங்க அவ்வளவு ஹேண்ட்ஸம்மாக அவ்வளவு ஜம்முன்னு இருக்காண்டாம்மா. அவனுக்கு இந்த 4 இதனால் முகமே வாடி போய் வராண்டாம்மா. என்ன போச்சு? பருவத்தில் வருவது பரு, பருவத்தில் வரத்தான் செய்யும். இதுக்கு என்னத்துக்கு கவலைப்படணும்? இது வந்து ஒரு ஈவெண்ட். குழந்தை பிறக்குது, தவழுது, நடக்குது, ஓடுது. அதை மாதிரி ஒரு வயசில் பரு வருது, போகுது, சுகம். ஏன்னா பரு வர்றது வந்து ஒரு ஹார்மோனல் ஃபேஸ். 10-12 வயசு வரைக்கும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பரு வர்றதில்லை. 12 வயசுக்கு அப்புறம் உள்ளேருந்து ஒரு சுரப்பி கொஞ்சம் அதிகமாக சுரக்குது. இந்த சுரப்பி அதிகமாக சுரக்கும்போது, அந்த ஹார்மோன் அதிகமாகும்போது எண்ணெய் பசை தோலில் அதிகமாகுது. ஓகே, இந்த எண்ணெய் வர்ற பாதையில் அடப்பு வந்துட்டுன்னு வை, எண்ணெய் வெளியே வரணும். வராமல் உள்ளேயே நின்றுக்கிடுச்சுன்னா அந்த எண்ணெய் என்ன செய்ய முடியும்? அந்த சுரப்பிக்குள்ளேயே திரும்ப போயிடும். ஓகே, சுரப்பி வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெயினோட ப்ரெஷர் தாங்காமல் சுரப்பி வீங்க ஆரம்பிச்சிடும். சுரப்பி வீங்கி அந்த சுரப்பி வந்து வெளியே பூரா தடிப்பாக வந்துடும். இது வந்து நாளைக்கு தழும்பு ஆகலாம். அதில் எப்படின்னா 4 கிரேட் இருக்குது. இந்த 4 கிரேடில் 3 கிரேடு வந்து தழும்பே வர்றதில்லை. ஓகே, ஒரே ஒரு கிரேடு மாத்திரம் தழும்பு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த 4வது கிரேடுக்கு மாத்திரம்தான் நம்ம கவலைப்படணுமே ஒழிய 3 கிரேடுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, வந்துருச்சு, உடனே எனக்கு ஒரு வாரத்தில் சரியாகணும், 2 நாளில் சரியாகணும், நான் அதை பிதிக்கி எடுத்துருவேன். எடுத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பிதிக்கி எடுத்துருவீங்க, 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், ஒரு வாரத்துக்கு பரு இல்லாமல் இருப்பீங்க. சாரி, பட் பின்னாடி ஓட்டை விழுந்துருமே, ஓட்டை விழுந்து பர்மனெண்ட்டாக ஸ்கார் ஆயிருமே. நீ பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக். ஏன்னா போய் நீ என்ன பண்ணுற, உடனே சரி பண்ணணும்னு ஏதாவது ஒரு பியூட்டி பார்லர் போகிற, அவங்க உடனே பூரா பிதிக்கி எடுத்து கம்ப்ளீட்டாக இருந்தாப்பா அவன் பரு அப்படின்னு கையில் கொடுத்துட்றாங்க, வெளியே வந்துடுற. அது எடுக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா. அப்புறம் அந்த பரு வந்த டேமேஜ், அந்த ஸ்காருக்கு ஏன்ட்டு நீ வந்தேன்னா 1 லட்ச ரூபா செலவாகும். ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் அது ஒரு பெரிய இதுடாமா. சரி, இப்போ கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. கிரேட் 1 வந்து முகத்தில் மாத்திரம் பரு இருக்கும். கிரேட் 2 முகத்தில் இருக்கலாம், உடம்புல இருக்கலாம். கிரேட் 3 கட்டியாக சீல் பிடிச்ச மாதிரி வர்றது. கிரேட் 4 தழும்பாக வந்துடுண்டாமா. அப்போ வரும்போது நம்ம அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது கிரேட் 1, 2, 3, 4. இந்த 1, 2, 3 இதுக்கு மாத்திரம் வெறும் ஆயின்மெண்ட் மாத்திரையிலே சரியாக போயிடும். ஓகே, கிரேட் 4க்கு மாத்திரம்தான் தழும்பு வராமல் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிக்காமல் அதை ஒரு 6 மாதம் விட்டுட்டேன்னா பூரா ஸ்கார் ஆயிரும். ஸ்கார் வந்து சின்னதாக இருந்துட்டா பரவாயில்ல,
அது பெரிய பெரிய ஸ்காராக இருந்தால் என்ன ஆயிரும், அந்த முகமே அகோரமாகி போயிடும். அந்த 1, 2, 3ல் இருக்கும்போது 6 மாதம் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். 6 மாதங்கிறது பர்ஃபெக்டாக 6 மாதம் பண்ணணும். ஓகே. 6 மாதம் பண்ணலை அப்படின்னா திரும்ப நீங்கள் ஒரு 15 நாளில் போட்டுட்டு சரியாக போயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டா திரும்ப வரும், திரும்ப 6 மாதம் பண்ணணும். இது வந்து பொதுவாக எந்த பேஷண்ட்டும் கேட்குறது இல்லைம்மா. நான் என்ன பண்ணுவேம்மா, பேஷண்ட் வந்தோடனே 6 மாதத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் பளிச்சுன்னு பண்ணுவேன் சார், இதை விட எனக்கு என்ன சார் வேலைம்பாங்க. 15 நாளில் குறைய ஆரம்பிச்சோன்னே வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவர் சும்மா துட்டுக்காக எழுதுவார்ப்பா, நீ பாட்டுக்கு போயிட்டு இப்படி வம்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டி விட்ருவாங்க. அடுத்து ஒரு 3 months கழித்து திரும்ப வருவார். நான் மேலே சோம்பேறி அப்படின்னு எழுதி வச்சுருவேன். அதாவது வைத்தியத்துக்கு ஆகாதவன் சோம்பேறி, இது வைத்தியத்துக்கு விளங்காது இந்த பேஷண்ட்டு அப்படின்னு எழுதிடுவேன். அதே மாதிரி கரெக்டாக திரும்ப 15 நாள் வருவார், அப்புறம் காண போயிடுவார். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து வருவார், பூரா முகம் பூரா ஓட்டையாக தழும்பாகி போய் வருவார். சரிப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி தழும்புக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிப்போம், 1 லட்ச ரூபா ஆகும்ப்பா. என்ன சார் 6 மாதத்துக்கு முன்னாடி போயிரும் நீங்கள் அப்படிம்பா. ஏண்டா 6 மாதத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதத்தில் போயிரும்னு சொன்னதை இப்போ வந்து சொன்னால் எப்படிடா போகும், அது பருவாக இருக்கும்போது. இப்போ வளர்ந்து தழும்பாயிருச்சுன்னா ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா செலவழிச்சா 30% குறையும். அப்போ கை வைக்காமல் பருவோட விளையாடாமல் அதில் உள்ளேருந்து என்ன வருதுன்னு ரிசர்ச் பண்ணாமல் அதோட கிட்டார் வாசிக்காமல் சும்மா இருந்திருந்தால் அதுவாக போயிருந்துருக்கும் அந்த கிரேட் 4 தவிர. அப்போ நீ 100க்கு 90% சாதாரண பரு வந்த மணிக்கு போயிடும், சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, நீ டாக்டரே பார்க்கலைனாலும் பரவாயில்ல. பட் நீ அதை பிதுக்கி விளையாடும் போது தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அந்த கிரேட் 4 மாத்திரம் கண்டிப்பாக நீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், அதுவும் கரெக்டாக பண்ணணும். பர்டிகுலர்லி லேடிஸ். இப்போ லேடிஸுங்கிறத விடு, இப்போ லேடிஸும் ஜென்ஸும் எல்லோரும் ஒன்று தான். ஏன்னா ப்ரொஃபஷனில் முன்னாடி லேடிஸ் மாத்திரம் அழகாக இருக்கணுங்கிறத விட இப்போ ஜென்ஸும் அழகாக இருக்கணும். நாளைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அழகாக இல்லை அப்படின்னா இப்போ ரிஜெக்ஷன் ஆம்பளை பண்ணுறது இல்லை, பொம்பளை தானே ரிஜெக்ட் பண்ணுறா. சரி உன்னை பிடிக்காது, உனக்கு மூக்கு சரியில்லை, உன் கண்ணு பட்டை சரியில்லை, கண்ணு பட்டை ஷார்ட்டாக இருக்குது, இது இவ்வளவும் கமெண்ட் கொடுக்கறது கூட இப்போ லேடிஸ் தான். அதனால் பசங்களும் கொஞ்சம் கவனமாக வைத்தியத்தை பண்ணிங்கன்னா தான் தப்பிக்க முடியும். சரி, இதுக்கு என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்? ஏசிஎன் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட், H1 ஒரு ஆயின்மெண்ட், ரெண்டையும் கலந்து ஃபுல் ஃபேஸ் ராத்திரி. ஐசினா M+100. இந்த ஐசினா போடும்போது நான் குழந்தை உண்டாக மாட்டேன் அப்படிங்கிற கேரண்டி இருந்தால் போடணும். குழந்தை உண்டாக மாட்டேன்னா 6 மாதம் கேப்பில், 6 மாதம் வைத்தியம், 6 மாதம் கேப்பில் குழந்தை உண்டாக மாட்டேன்னா போடலாம். இல்லை எனக்கு 1 மாதத்தில் கல்யாணம்னா அந்த ஐசினாவை மாத்திரம் விட்டுறணும். M+100 டெய்லி நைட், கூட சேர்த்து க்ளோ ஸ்கின், ஜி கோல்டு சோப். இதை கண்டினியூ பண்ணால் எந்த பருவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பருவாக இருந்தாலும் சரி குறைஞ்சிரும். இதுக்கும் சில நேரம் இந்த 6 மாதத்துலேயும் குறையாத சில பருக்கள் இருக்குது. ஹார்மோன் குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் மெட்ஃபார்மின் போட வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த மெட்ஃபார்மின் ஒன்று தான் எந்த ஹார்மோன்னால் இந்த பரு வருதோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ பருவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு 90% நான் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்டில் போயிடும். ஒரு 10% என்ன பண்ணாலும் அடபடாமல் இருக்கும். அதுக்கு மெட்ஃபார்மின் போட்டு பார்க்கலாம். மெட்ஃபார்மின் கேட்கல, ஃப்ளாஜில்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது போட்டு பார்க்கலாம். அதுவும் கேட்கல அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் போயிடணும். நான் சொன்னதெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அடுத்த ஸ்டேஜ் தழும்பு ஆகிப்போச்சு, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் 4 ஸ்டேஜ். 1 கெமிக்கல் பீலிங், 2 மைக்ரோடர்மபிரேஷன், 3 லேசர் சர்ஜரி, 4வது ரேடியோ ஃப்ரீக்வன்சி சர்ஜரி. இப்போ இது 4 டைப் ஆஃப் சர்ஜரி. கெமிக்கல் பீலிங் பண்ணால் எவ்வளோ % குறையும், இது எவ்வளோ குறையும் அப்படின்னா எல்லாமே தழும்பு வந்ததுக்கப்புறம் 30% தான். தழும்பு வராமல் இருக்கிறது பெட்டர். தழும்பு வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டால் 6 மாதம் கண்டிப்பாக போட்டாகணும். தழும்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த சிகிச்சை முறையிலையும் 100% உங்களோட பழைய ஸ்கின் கிடைக்காது. ஸோ தழும்போட விளையாடாதீங்க, தழும்பை போட்டு பருவோட விளையாடாதீங்க, பருவை போட்டு அமுக்காதீங்க, பருவை தொடாதீங்க. அமைதியாக விடுங்க.
100க்கு 90% போயிடும். 10% நான் இருக்கேன், உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவேன். பட் தயவு செஞ்சு இதுக்காக நான் சூசைட் பண்ணிடுவேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற இந்த மாதிரி பேச்சே வரவே கூடாது. அப்புறம் ஒரு வாரத்தில் போகணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு கிடையாது. அது நீங்கள் ஒரு வாரத்தில் போகணும்னு சொல்லி ஏதாவது வில்லங்கம் பண்ணி வம்பு பண்ணி விட்றாதீங்க. என்ன பண்ணாலும் 6 மாதம் ட்ரீட்மெண்ட். ஸ்காருக்கு அப்புறம், ஸ்கார் வந்ததுக்கப்புறம் தழும்புக்கு 30% தான் க்யூர். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி அந்த 4 டைப்ஸ் பற்றி விரிவாக பேசலாம் சின்ன காலருக்கு அப்புறமா. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் வினோத்குமார் மேடம், திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன். ஏன் இவ்வளோ சோகம் வினோத்குமார்? சந்தோஷமா டாக்டர் கிட்ட பேசலாம். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. சார் எனக்கு ஒரு 1 இயர் ஹேர் லாஸ் இருக்கு சார். சரியா? கல்யாணம் ஆயிட்டா? எனக்கு இல்லை சார், இன்னும் இல்லை சார். எனக்கு 27 வயசு ஆகுது. அந்த கவலையில் தான் இருக்கியோ? இல்லை சார், உங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். என் அப்பா யாருக்கும் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹேர் லாஸ் வந்து இல்லை சார். கண்டிப்பா உங்கள் அப்பா, அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாருக்கும் இல்லை? யாருக்கும் இல்லை சார். நான் பார்த்துட்டேன் சார், செக் பண்ணி பார்த்துட்டேன், யாருக்குமே இல்லை. ஓ, எல்லாரையும் போய் விரட்டி பிடிச்சி பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லார் மண்டையும் போய் குனிங்கப்பா, எல்லாரையும் நான் மண்டையை பார்த்துட்றேன்ட்டேன். ஆமாம் சார். ஆனால் எனக்கு வந்து கையில் காலெல்லாம் ஹேர் அதிகமாக இருக்குது, அதனால ஹேர் லாஸ் ஆகுது. ஓ, கையில் இதுலலாம் ஹேர் அதிகம் வளர்ந்தா இது விழுந்துருமா? இல்லை சார், அப்படி கேட்குறேன் சார். ரீசனாக அதுவும் இல்லாமல் ஒரு 1 இயர் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். சரி, அது என்ன ட்ரீட்மெண்ட்னா டேப் BP7 ஹேர்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. சரியா? எப்படி இருக்கு? அதான் சார், இப்போ வந்து டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் பரவாயில்லாம இருந்துச்சு சார். இப்போ டேப்லெட் எடுத்தோடனே திரும்ப வந்து ஹேர் லாஸ் ஆகுது. உன் டாக்டர் எத்தனை வருஷம் வைத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 1 இயர் தான் சார் பண்ண சொன்னார். என்ன வந்து 1 இயர் பண்ண சொன்னார் சார். அது 6 மாதம் டேப்லெட் கொடுத்தாங்க, 6 மாதம் கழிச்சு இந்த லோஷன் கொடுத்தாங்க சார். மீனாட்சி லோஷன் கொடுத்தாங்க சார். சரி, அது வந்து 6 மாதம் டேப்லெட் எடுத்தோடனே திரும்ப வந்து ஹேர் லாஸ் வந்து கண்டினியூ ஆகுது. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா தம்பி. அதாவது இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ், அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, இவ்வளோ தான் நமக்கு ஜீன் இல்லை. அம்மாவோட அப்பாவுக்கு அப்பா இருந்திருப்பாரு, இல்லை அப்பாவோட அப்பாவுக்கு அப்பா இருந்திருப்பாரு, இல்லை அவங்க அப்பா இருந்திருப்பாரு. எங்கேயோ இருந்து வராமல் நம்ம மேலே இருந்து குதிக்கிறது கிடையாது. யாரோ ஒரு ஆள் வழுக்க இருந்தால் நமக்கு ஜீன் வருது. ஓகே, நமக்கு இருக்கிறது இனி நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட பேர குழந்தைங்களுக்கு திரும்ப போக போகுது. இந்த ஜீன் கண்டிப்பாக போயாகணும். இப்போ நான் என்னைய பார்க்கல, என் பையன் வரைக்கும் தெரியும், என் பையனோட பையனுக்கு என்னை தெரியாது. அப்போ எனக்கு வழுக்க இருந்துச்சான்னு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ அந்த இது வந்து ஜெனட்டிக் தான். இப்போ நான்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன், இது மண்டை வந்து ஜெனட்டிக் மண்டை. நான் சொல்லக்கூட மாட்டேன். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படிமா? ஏண்டா உன்னை பார்த்தா பொம்பளைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 நிமிஷம் ஆகும், அரை நிமிஷம் ஆகும், 1 செகண்ட் போதும்ல? அதை மாதிரி தான் நான் மண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். தினம் 200 மண்டை 300 மண்டையை பார்க்குறேன். மண்டையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் இந்த ஹேர் ஃபால் வந்து இதுதான் இருக்கும். தைராய்டு ஹேர் ஃபால்னால் அந்த மண்டையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். ஏன்னா எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. இல்லை, அது ஒன்று தானே ஞாபகமே இருக்குது. ஸோ இந்த மண்டையை பார்த்தோன்னே சொல்லிடுவேன். அதுக்கு உடனே அடுத்து கேட்பாங்க, சார் ஏதாவது டெஸ்ட் எதுவும் பண்ணட்டுமா அப்படிம்பாங்க. ஏதாவது போய் டெஸ்ட்டு பண்ணிட்டு வரட்டுமா? என்ன பரீட்சை எழுதலாம்னு நீ நினைக்கிற? இல்லை சார், பிளட் டெஸ்ட்டு. சரி, பிளட் டெஸ்ட் பண்ணி வைத்தியத்தை ஒழுங்காக பண்ணுடா. நீ பிளட் டெஸ்ட்டை பண்ணி ஆரம்பித்து அதெல்லாம் சரியாக வராது. நேர வைத்தியம். நான் பொதுவாக அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப கம்மிடாமா. கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணிட்டேன்னா பிளட் டெஸ்ட்டே கிடையாது. கிளினிக்கலாக நான் டயக்னோஸ் பண்ணலைன்னா 100க்கு 99% கிடையாது, 1% தான் பிளட் டெஸ்ட்டே போவேன். அப்படி 1% நான் போனேன்னா அந்த பேஷண்ட் சிக்கல் தான். ஏன்னா டயக்னோசிஸ் வர முடியாத கண்டிஷன் இருக்கும். இதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, இப்படி கூட இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுனால ஏதோ ஒரு பெரிய சிக்கலை யோசிக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் ஃபெயிலியரில் போய் நின்றுண்டம்மா. இப்போ இவருக்கு வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ் 100% க்யூரபிள். 100% க்யூரபிள். பேஷண்ட் வந்து சின்சியராக ரிலீஜியஸாக இருந்தால். சின்சியராக ரிலீஜியஸாக இல்லை, 100% பாலைவனம். லைஃப்பில் ஃபிகர் கிடையாது, லைஃப்பில் கல்யாணம் கிடையாது. திரும்ப ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்று தான். முன்னாடி பெண்களை வஞ்சிக்கிட்டு இருந்தால் இப்போ ஆண்களை வயிறை நம்பி போயிடுச்சு. ஒழுங்காக வைத்தியம் பண்ணுங்கள், சின்சியராக பண்ணுங்கள். முன்னாடி வந்து கல்யாணத்தை வந்து ஆண்கள் நிச்சயித்தாங்க, பொம்பளைங்க எதுனாலும் கேட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து அள்ளி ராஜ்யம் ஆயிடுச்சு. அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, அவங்க தான் எல்லாமே. அதனால் முடியை வளர்த்துக்கிடுங்க. அது 2 விஷயம் இருக்குது அதில். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முடி பிடுங்கிறதுக்கு இருந்தால் தான் அவள் மூளையை பிடுங்க மாட்டா, இல்லைன்னா மூளையை பிடுங்கி விட்டுருவா.
ஒன்று. ரெண்டாவது, கல்யாணமே நடக்காது. அதனால் 2 விஷயத்துக்காகவாவது முடியை காப்பாற்றிக்கிடுங்க. உதிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால நம்ம குடும்பத்தில் எவன்டா வழுக்குன்னு இப்படி சுற்றி பாருங்கள். ஒரு வழுக்கையும் தெரியலையா, பரவாயில்ல, டாக்டர் போய் பாருங்கள். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு வரக்கூடிய வழுக்கைக்கு ஒரே காரணம்தான். பெண்களோட ஹேர் ஃபாலுக்கு தான் 100-150 காரணம் இருக்குது. ஆண்களோட வழுக்கைக்கு ஒன்று தான், மேல் பேட்டர்ன் பால்னஸ், மேல் ஹார்மோன். இந்த மேல் ஹார்மோன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் இல்லை, இப்போ 100% க்யூர் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் 2 இயர்ஸ், 2 வருஷம் கண்டினியூஸாக சின்சியராக பண்ணணும். ஹேர் 10 ஒரு ஸ்ப்ரே டெய்லி நைட் மண்டைக்கு, ரீடென்ஸ்னு ஒரு சொல்யூஷன் தினம் காலையில் மண்டைக்கு 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 மண்டைக்கு. ஃபினாஸ்ட்ரைடு மாத்திரை ஃபஸ்ட்டு 3 months 2 milligram, அப்புறம் 1 milligram. 2 milligram மாத்திரை போட்டு நல்லா இருக்குது, 1 milligram ஆக்கின பிறகு கொஞ்சம் கூடுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு 2 milligram போட்டுக்கலாம். இந்த 1 milligram மாத்திரையை திரும்ப 2 years. சோஃபர் பயோனாயி காலையிலையும் நைட்டும் 3 months கண்டினியூ பண்ணி நிப்பாட்டிக்கலாம். 2 years கழித்து மாத்திரையை நிப்பாட்டிடணும். லைஃப் லாங் இந்த சொல்யூஷனை போடணும். போட்டால் தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா சகாரா பாலைவனம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு தி ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். 4 types. இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணால் சர்ஜரிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கணும். நடக்கலைன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சரி, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போயாச்சு, அதுக்காக நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும்போதும் M+100 ஆன்டிபயோட்டிக் போடணும், ஐசினா போடணும். ஏன் ஐசினா போடணும்? ஐசினா வந்து புது ஸ்கின்னை கொடுக்கும். நம்ம சர்ஜரி பண்ணுறது வந்து பழைய ஸ்கின்னை வந்து சுரண்டி எடுத்துக்கிட்டே போகிறோம். புது ஸ்கின் வர்றதுக்கு அந்த ஐசினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். M+100 வேறு எங்கேயும் புதுசாக பரு வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் பரு வந்துச்சுன்னா அது பிரயோஜனப்படாது. அப்போது இந்த 2 ஆன்டிபாக்டீரியல் அண்ட் இந்த கவரில் தான் நம்ம சர்ஜரிக்கு போனோம். சர்ஜரி பண்ணுறது ஃபஸ்ட்டு சர்ஜரி வந்து கெமிக்கல் பீலிங். ஒரு ஆசிடை வச்சு தோலில் போட்டுட்டு தோலை உரிச்சிடுறது. தோல் வந்து ஒரு வாரத்தில் தானாக உறிஞ்சு போயிடும், புது தோல் வரும். அப்போது பல்லம் வந்து கொஞ்சம் மேலே வரும். அடுத்த ஒரு தடவை பீலிங் பண்ணிங்கன்னா திரும்ப மேலே வரும், அடுத்த தடவை பீலிங் பண்ணால் மேலே வரும். பட் இதில் சில நேரம் அவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா கீழே வந்து தழும்புக்கு கீழே ஃபைப்ரஸ் கார்டு இருக்கும். ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும் தழும்புக்கு. அப்போ அதை என்ன பண்ணணும், சப்சிஷன்னு ஒரு சின்ன நீடில் வச்சு உள்ளே விட்டு அந்த காடை பூரா வெட்டி விடணும். அதாவது இது வந்து தழும்புக்கு கீழே இருக்க காடை பூரா வெட்டி விட்டோம்னா இந்த தழும்பு கொஞ்சம் மேவுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது வந்து கெமிக்கல் பீலிங் வித் இந்த சப்சிஷன் கூட சேர்த்து மைக்ரோடம் அண்ட் டர்மபிரேஷன் ரெண்டும் ஒன்று தான். தோலை உரிக்கிறது வந்து ஆசிட் வச்சு உரிக்காமல் அலுமினியம் கிறிஸ்டல் இல்லைன்னா டைமண்ட் கிறிஸ்டல், இந்த 2 இதை வச்சியும் தோலை வந்து சுரண்டி விடுறது. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, உப்பை வந்து ஒரு இதுக்குள்ளே துணிக்குள்ளே வச்சு தோலை வச்சு சுரண்டுவாங்க. அதே மாதிரி தான், அதுக்கு பேர் சால்ட் அப்ரேஷன். நாம் பண்ணுறது டர்ம் அப்ரேஷன். டைமண்டை வச்சு நம்ம இப்போ சொஃபஸ்டிகேட்டடாக ட்ரீட்மெண்ட் போய்டும். ஆனால் முன்னாடி இதை பண்ணியிருக்காங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அதாவது சுரண்ட புது தோல் வர பள்ளம் மேவிக்கிட்டே போகும். இது வந்து மைக்ரோடம். இதில் நமக்கு சரியாக வரல அப்படின்னு கேட்டால் டெர்மா ரோலருங்கிறது ஒரு மில்லிமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1000-2000 நீடில், சின்ன நீடில். அந்த நீடில் போட்டு நம்ம ரோடு ரோலர் எப்படி ரோடு மேலே ஓட விடுறோமோ அது மாதிரி அதை இப்படி மேலே ஓட விடுறது. அந்த தழும்பு மேலே அதை ஓட விட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே வந்து நல்ல இரத்த குழாயெல்லாம் விரிஞ்சு ரத்தம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஒன்று, தழும்புகள் குறைய ஆரம்பிக்கும். இதுவும் இல்லை லேசர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். பட் லேசர் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது எல்லாமே ஸ்டேஜஸ். மாதத்துக்கு ஒரு தடவை 5 மாதம் தொடர்ந்து பண்ணணும். போட்டோன்னே போயிடுமா, போட்டோன்னே சரியாயிருமா, இனி திரும்ப வராதா? இல்லை, எல்லாமே 30% தான் க்யூர். மாத்திரையை பேஸாக வச்சுக்கிட்டு சர்ஜிக்கல் போனால் இருக்கிற தழும்பில் 30-40% குறைச்சிடலாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் அடுத்த காலர் லைனை காத்துட்ருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர்.
ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க கால் பண்றீங்கம்மா? நிர்மலா சேலத்துலேருந்து கால் பண்ணுறேங்க. டாக்டர் இருக்காங்க நிர்மலா மேம், சந்தேகம் நினைச்சுக்கலாம். ஓகேங்க. சொல்லுடாமா. டாக்டர், டெய்லியும் தலை குளிக்கணும்னு சொல்றீங்கல்ல, ஷாம்பு டெய்லியும் போட்டு குளிக்கணுமா இல்லை வெறும் தலை கூட ஊற்றிக்கலாமா? அது ஒரு கொஸ்டின் டாக்டர். ஒன்று. அப்புறம் செகண்ட் வந்து ஜீகோல்டு சோப் வந்து எங்க கிடைக்கும்? வெளியில கேட்டேன் இல்லைன்றாங்க எங்கேயும். சரிம்மா. அது ஒன்று. தேர்ட் வந்துங்க சார், அம்மாவுக்கு வந்து 4 இயர்ஸா மங்கு இருக்கு. சரி. 3. அப்போ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஆனா அது வந்து அந்த ஆயின்மெண்ட் போடுறப்ப மறையுது, இப்ப மறுபடியும் வந்து திரும்ப வந்துருதுங்க டாக்டர். அதுதான்மா ஸ்கின் டாக்டர் கூட்டமே. ஒரு வியாதியும் போறதில்லம்மா. அதாங்க டாக்டர், என்ன பண்றது? அதுக்கு நீங்க தான் ஏதாவது சொல்லணும். சரி. முகம் நான் என்ன, நல்லா நான் bright ஆ அழகா இருப்பாங்க, இப்போ வந்து மங்கு வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி திட்டுக்கிட்டு அசிங்கமா ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நான் மந்திரவாதியாம்மா நான்? சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. இந்த குளிக்கிறது, தினம் குளிக்கிறது, அதாவது தலைக்குள்ள எண்ணெய் வந்து செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்குது. முகத்தில் எப்படி எண்ணெய் செக்ரீட் ஆகிக்கிட்டு இருக்கோ, தலைக்குள்ளே எண்ணெய் செக்ரீட்டே ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து வெளியே நடக்கிறோம், போகிறோம், வர்றோம், ஸ்ப்ரே அடிக்கிறோம், கெமிக்கலை போடுறோம், ஷாம்புவை போடுறோம், எல்லா கெமிக்கலும் இந்த எண்ணெய் கூட சேர்ந்து பசை மாதிரி ஆகி போயிடுது. இதை நான் க்ளீன் பண்ணலை. கெமிக்கல்ஸும் போடுறோம், வெயிலில் நடக்கிறோம், தூசி படுது, இந்த ஆயிலோட சேருது, பிசு பிசுப்பாயிருது. இதை நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா, ஒன்று பொடுகு கூடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு, 2 ஃபாலிகுலைட்டிஸ், அதாவது ஒரு கிருமி சேர்ந்து பாக்டீரியா கிருமி சேர்ந்து ஃபாலிகுலைட்டிஸாக மாறிடுறது. இதில் பொடுகு வந்தாலும் குணப்படுத்த முடியறதில்ல, ஃபாலிகுலைட்டிஸ் வந்தாலும் குணப்படுத்த முடியறதில்ல. அப்போ இந்த நீங்கள் தலைக்கு தினம் குடிக்கலைன்னா, ஒன்று எண்ணெயை நீங்கள் எடுக்கிறது இல்லை, அந்த எண்ணெய் போகாமல் இந்த வியாதிகளுக்கு வந்துடும். அப்புறம் ஹேர் ஃபாலுக்கு ஒரு மெயின் ரீசனே இதுதான். நான் தலை குளிச்சா முடி உதிருது சார் அப்படிம்பாங்க சில பேர். ஏடா முட்டால், ஒரு நாளைக்கு 50லேருந்து 70 முடி கண்டிப்பாக உதிரும். நீ வந்து தலை குளிக்கலைனாலும் உதிரும், நீ என்ன ஒன்றுமே செய்யலைனாலும் உதிரும், நீ இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேனாலும் உதிரும். அது உதிரத்தான் செய்யும். நீ ஒன்றும் தடுக்கவே முடியாது. அது நீ குளிக்கும்போது தெரியும். ஏன்னா குளிக்கும்போது தான் நம்ம பாத்ரூமில் கீழே விழும்போது நம்ம கவனிக்கிறோம். நடக்கும்போது உதிர்றதை எப்படி கவனிப்பா? நீ காற்றுல நடந்து போயிட்டு இருக்க, முடி உதிர்ந்துக்கிட்டு இருக்கு, அது எப்படி தெரியும்? தெரியாது. இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. அப்போ தலையை நம்ம ஒழுங்காக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பொடுகுலேருந்து தப்பிச்சிடலாம், ஃபாலிகுலைட்டிஸ்லேருந்து தப்பிச்சிடலாம், ஹேர் ஃபால்லேருந்து தப்பிச்சிடலாம். 3. உங்களுக்கு வந்து ஷாம்பு போட்டு தினம் குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 தடவை ஷாம்பு போடுறேம்மா தலைக்கு. இது வந்து 20-25 வருஷமாக போடுறேன். முடி வந்து ஷாம்புனால எந்த ஷாம்புனாலும் உதிராது. பட் ஷாம்புவை வந்து 90 செகண்ட்ஸுக்கு மேலே ஹேரில் படாமல் பார்த்துக்கணும். போட்ட உடனே வாஷ் பண்ணணும். போட்டுட்டு பாத்ரூமை சுற்றிக்கிட்டு யாரையாவது நினச்சிக்கிட்டு கனவுல பாட்டு பாடிக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. போட்டிங்களா உடனே வாஷ் பண்ணு. ஏன்னா அது கெமிக்கல், ஒரு டிட்டர்ஜென்ட் தான் அது. அந்த டிட்டர்ஜென்ட்டோட வேலை என்ன? நம்மளோட தோலில் இருக்கிற அந்த ப்ரெஷரை குறைச்சி அழுக்கெல்லாம் வெளியே எடுத்து விட்டுறோம். சர்ஃபஸ் டென்ஷனை குறைச்சி அழுக்கை வெளியே எடுத்து விடுறது. அழுக்கு வெளியே போன பிறகு ஷாம்பு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ போட்டோன்னே 1.5 மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் எந்த ஷாம்பும் போடலாம். ஒரே ஷாம்பாக போடுங்க, ரெகுலராக போடுங்க, டெய்லி போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் தின்னாயிரும். அதாவது ஹேர் சுற்றி 8 சட்டை இருக்குது, 7 சட்டை இருக்குது. அதில் அந்த சட்டை வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஹேர் தின்னாயிரும், பிரிட்டில் ஆயிரும், ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். சினிமா நடிகைகள் இருக்காங்க, தினம் ஷாம்பு போட்டு தான் ஆகணும்னா இதை சொன்னால் எனக்கு அடுத்தது. இப்போ நடுவில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா நடிகை வந்தாங்க. வாரத்துக்கு எத்தனை நாள்மா குளிப்பேன் அப்படின்னா 2 நாள் குளிப்பேங்காங்க. தலைக்கு என்னம்மா ஸ்ப்ரே பண்ணுவேன்? அந்த ஸ்ப்ரே அடிப்பேன், இந்த ஸ்ப்ரே அடிப்பேன், ஹேர் ஆன் ஸ்ப்ரே அடிப்பேன், இவ்வளவும் அடிப்பேன், தலைக்கு தினம் குளிக்க மாட்டியாம்மா? நீங்களும் இப்படி ஆகி போனீங்களாம்மா? நீங்கள் தான் கொஞ்சம் பரவாயில்ல நினச்சேன், நீங்களும் இப்படி இருக்கீங்களாம்மா? இனி வந்து எல்லாரையும் கேட்கணும் போல். நான் சினிமா நடிகளை கேட்க மாட்டேன் பொதுவாக. நான் நினைக்கிறது அவங்க ரொம்ப சுத்தமாக பலன்னு வச்சுருப்பாங்க அப்படின்னு. அதுவும் இல்லை. தலைக்கு குளிக்க, அதாவது பொம்பளைங்களுக்கு சாபக்கேடே இப்படி ஆகிப்போச்சு. தலைக்கு குளிச்சுட்டா ஜன்னி வந்துடும், உடம்பு மெலிஞ்சு போயிடும். இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. தினம் குளிச்சோம்னா உடம்பு வைக்காதுல்ல, உடம்பு மெலிஞ்சு போயிரும்ல, இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. தயவு செஞ்சு தினம் குளிங்க, தினம் ஷாம்பு போடுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. 1. 2வது அவங்க அம்மாவுக்கு மங்கு இருக்கு. மங்கு வந்து க்யூரே கிடையாது. என்ன க்யூரே கிடையாது அப்படின்னா, மங்குக்கு காரணம் 1 சன்லைட், 2வது சிந்தனை சிற்பி, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் கஷ்டம்தான்.
அந்த கஷ்டத்தை எடுக்கணும்னா அவங்க சிந்தனையை குறைக்கணும், சிந்தனையை குறைக்க மாட்டாங்க. 2, வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது. வெயிலில் போகக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் வெயிலில் போகாமல் என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சன்ஸ்க்ரீனை ரெகுலராக போடுங்க. ஹெச்டிஎம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. அந்த ஹெச்டிஎம் ஆயின்மெண்ட்டை மேலே தடவினீங்கன்னா போயிடும். போனதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் போயிடுச்சு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆக்குங்க. அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து வாரத்துக்கு 2 நாள் ஆக்குங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆக்குங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை போடுங்க. இதை கொஞ்சம் ரெகுலர் பண்ணுங்கள். சிந்தனையை குறைங்க, வெயிலில் போகாதீங்க. க்ளோ ஸ்கின்னு ஒரு டேப்லெட் கொஞ்சம் ரெகுலராக போட ஆரம்பிங்க. ஜி கோல்டு சோப்பு, அந்த இது வந்து காம்போசிஷன் வந்து குளுட்டத்தயானோட இன்க்ளூசிவாக இருக்கிறதுனால தான் அந்த ஜி கோல்டாக நான் சொல்கிறது. என்னென்னா குளுட்டத்தயான் வந்து ஒன்று ஸ்கின் லைட்டனிங்கை மாத்திரம் நம்ம பேசுகிறோம். பட் குளுட்டத்தயானுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதாவது இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்தாலும் சரி, டேப்லெட் மூலமாக போட்டாலும் சரி. ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறது, சார் எதுக்குடா குளுட்டத்தயான் ஹேருக்கு எழுதுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து உடம்புல நம்ம போடுற மாத்திரைகளோட சைடு எஃபெக்டை குறைச்சிரும். ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து குளுட்டத்தயான் தான். ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய பாதி பிரச்சனைக்கு ஆக்சிஜன் வந்து O2லேருந்து O1 ஆகக்கூடியது தான் ப்ராப்ளமே. அந்த O2லேருந்து O1 ஆகக்கூடியதை தடுக்கிறது வந்து அந்த குளுட்டத்தயான். அப்போ இது வந்து எல்லா வியாதிகளுக்கும், கிட்னியில் வரக்கூடிய வியாதிகளுக்கு, பிரெயினில் வரக்கூடிய வியாதிகளுக்கு, லிவரில் வரக்கூடிய பிரச்சனைக்கு, ஸ்கின் லைட்டனிங்க்கு, ஆன்டி ஏஜிங்க்கு, இப்படி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான்லாம் எல்லா பேஷண்ட்டுக்குமே நார்மலாகவே இதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். சோப்பு போடுறோம், எல்லாம் கண்ட கெமிக்கல் கண்டதெல்லாம் போடுறோம். எந்த கெமிக்கல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோமோ அது எல்லாம் இந்தியன் சோப்பில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கெமிக்கல் இல்லாமல் இந்த குளுட்டத்தயானை போட்டுருவோமே. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின்னுக்கு நல்லது, ஒரு ஆன்டி ஏஜிங் நல்லாயிருக்கும், ஸ்கின் லைட்டனிங் நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொடுக்குறது. ரெகுலராக போட்டால் நல்லது. நான் அதை போடுறேன். ஓகே டாக்டர், சூப்பர். அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். மேடம், நான் வேளாண் வி ஜெயராமன் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், பேசலாம். சொல்லுங்கள் ஜெயராமன். சார் வணக்கம் சார். இந்த அலர்ஜி இருக்குது சார், எனக்கு ஒரு 10 வருஷமாக அலர்ஜி இருக்குது சார். டெய்லி 1 to 1 டேப்லெட் போட்டுருக்கேன் சார். இனி வாழ்நாள் முழுவதும் போட வேண்டியதான். சரிங்க சார். இது பையனுக்கு சொரியாசிஸ் ஒன்று பிரச்சனை சார். 2 இருக்கு இப்போ. சரி, சொரியாசிஸ் தானே பையனுக்கு? பையனுக்கு சார். பையனுக்கு வயசு என்ன? பையனுக்கு வயசு 17 சார். சரி, சொரியாசிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? சித்தாவில் எடுத்துக்கீங்க சார். போகுது சார். மறுபடியும் 1 வருஷம் 1.5 வருஷம் மறுபடியும் மீண்டு வந்துடும் சார். சரி, நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அவருக்கு வந்து அட்ரிகாரியா வந்து 60% 6 மாதத்தில் போயிடும். 40% வாழ்நாள் முழுவதும் சொறி. 60% 6 மாதத்தில் போயிடும். 6 மாதத்தை தாண்டிருச்சா அதில் வாழ்க்கை முழுவதும் தான். ஏன்னா நம்ம ஊரில் தண்ணி சுத்தம் இல்லை, காற்று சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை. இந்த 3 இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ எந்த அலர்ஜியும் இந்தியாவில் இருந்தீங்கன்னா போகாது. ஏன்னா இந்த நார்த் மெட்ராஸ்காரங்க கேட்பாங்க, சார் இந்த அலர்ஜி சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு. எப்பா நீ இந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு வேறு எங்கேயாவது போ. இந்த ஏரியாவில் இருந்துட்டு நீ அலர்ஜி போகும்போனா அந்த ஏரியா பூரா சாக்கடையாக இருக்கேடா. அந்த சாக்கடையில் எல்லாமே இருக்குது. அங்கே இருந்து நீ ஆனால் உயிர் வாழ்ந்துட்டா பாய்லருக்குள்ளே போட்டாலும் நீ உயிர் வாழ்ந்துடலாம். ஏன்னா அவ்வளவு அலர்ஜி அங்கே தாண்டாமல் இருக்குது. இதை கிண்டலாகவே சொல்லிட்டு அனுப்பிடுவேன். எப்பா நீ ஒன்று அடையாருக்கு போ, இல்லைன்னா சுவிட்சர்லாந்து போ. அங்கே எங்கேயாவது தூசி இல்லாத இடத்துக்கு போ, தண்ணி சுத்தமான இடத்துக்கு போ, காற்று சுத்தமான இடத்துக்கு போ. ஸோ எந்த அலர்ஜி கட்டிருக்காரியும் போகாது. இவர் 10 வருஷம் இருக்குன்ட்டார். 10 வருஷம் இருக்குன்னா இவர் வாழ்க்கைக்கு போகாது. இப்போ வாரத்துக்கு 3 நாள் மாத்திரை போடுறாருன்னா ஒரு 2 நாளைக்கு போட வேண்டியிருக்கும், 1 நாள் போட வேண்டியிருக்கும். போடல அப்படின்னா திரும்ப வந்துடும். தண்டாக சிவப்பாக பட்டையாக சாட்டையாக வந்துடும். வர்றதுக்கு பதில் இந்த மாத்திரை போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாத்திரைக்கு ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தைரியமாக கண்டினியூ பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. 2வது சொரியாசிஸ் சொந்தக்கார வியாதி, வரும்போகும் முடிவில்லை தொடர்கதை. சொரியாசிஸாங்கிறது பார்த்துக்கிடுங்க. தோலாக சொரிஞ்சால் தோலாக வரும். சில்வர் ஃபாயில் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே போகும். அந்த தோலை பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக காஞ்சி போய் நல்ல சில்வர் தாள் கிழிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் சொரியாசிஸ். தலையில் அதிகமாக இருக்கும், முட்டியில் அதிகமாக இருக்கும், முதுகில் அதிகமாக இருக்கும், கை நகத்தை பாதிக்கும், உள்ளங்கையை பாதிக்கும், உள்ளங்காலை பாதிக்கும். இந்த இடங்களில் இந்த மாதிரி செதிலாக வந்தால் அது சொரியாசிஸ் வந்து வியாதி இல்லை, தோல் அதிகமாக முளைக்குது. ஒரு மனுஷனுக்கு தோல் வந்து நார்மலாக மேல் தோல் 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும்.
சொரியாசிஸில் 4 நாளில் முளைச்சிரும். 7 மடங்கு அதிக வளர்ச்சி. 7 மடங்கு அதிக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது ஜெனட்டிக். பரம்பரையாக அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம கொடுத்துட்டு போன சொத்து நம்ம இனி நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். க்யூர் கிடையாது, கண்ட்ரோல் தான். கண்ட்ரோலில் கண்ட வைத்தியத்துக்கு போய் ஏமாறக்கூடாது. ஏன்னா டிவியில், பாத்ரூமில், ட்ரெயினில் எங்கே ஏறினீங்கனாலும் இந்த இபி இதில் போலில் எல்லாத்துலேயும் என்னை அணுகுங்கள், சொரியாசிஸா வைத்தியம் பண்ணி க்யூர் பண்ணிடுவேன், ஆங்கில மருத்துவத்தில் குணமாகாத சொரியாசிஸை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு. நான் என்ன கேட்பேன், இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தால் அவங்க என்ன வைத்தியம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா ஜெனட்டிக்னு சொல்லியாச்சு, மேலே இருக்கவன் கொடுத்துருக்கான், மேலே இருக்கவன் கொடுத்துருக்கதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போகணும். ஏன்னா அது தோல் அதிகம் வளர்கிறதுக்காக எலும்பை தின்றும். நீங்கள் கரெக்டான வைத்தியம் பண்ணணும். அதுக்கு அருமையான மாத்திரை மீத்தோட்ரெக்சேட். இந்த மீத்தோட்ரெக்சேட்டை வாரத்துக்கு 1 போடணும், 6 வாரம் போடணும். ஒரு 3 மாதம் ஃப்ரீயாக இருக்கலாம். 6 மாதம் கழித்து திரும்ப ஒரு தடவை போட வேண்டியிருக்கும். அது அவங்கவுங்களோட இம்யூனிட்டி பொறுத்து. பட் லைஃப் லாங் சொரியாசிஸ் குணமாவது இல்லை. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பரு பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு தி ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், முகத்தில் வர பருவை பற்றி சொன்னீங்க. இப்போ கையில் தோள்பட்டையிலலாம் சில பேருக்கு பருவ மாதிரி வரும் இல்லையா? இதில் 2 இருக்குடாமா. இந்த கையில் தோள்பட்டையில் வர்றதும் பருதாண்டாமா. அதாவது எங்கெல்லாம் எண்ணெய் சுரப்பி இருக்கோ அங்கெல்லாம் வரலாம். ஓகே. அது காலில் வரக்கூடாது, முதுகில் வரக்கூடாது, நெஞ்சில் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதில் இன்னொன்று ஒரு வெரைட்டி இருக்குடாமா, கேபி அப்படின்னு, கெரட்டோசிஸ் பைலாரிஸ்னு. இப்படி தடவணும்னா முள்ளாக இருக்குண்டாமா. இது நிறையா பொண்ணுங்களுக்கு, பர்டிகுலராக லேடிஸுக்கு நிறைய பேருக்கு இருக்குண்டாமா. அதுவும் ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான்டாமா. அது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான். முன்னாடி அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்தால் அந்த மாதிரி வர்றது. அது பருவிலேருந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் கிருமி கிடையாது. பட் அந்த குழாயில் நம்மளோட ஸ்கின்னே உள்ள ஒரு படிவம் மாதிரி மாட்டிக்கிட்டு நிற்கும். அது நீ தொட்டு பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணணும். ஒழுங்காக பண்ணால் தான் அதுவும் போகும், இல்லைன்னா போகவே செய்யாது. நாளைக்கு கல்யாணம் பண்ண பிறகு இப்படியே அவன் தடவை வேண்டாமா, என்ன குத்துது அப்படி மாட்டா பிறகு. அதனால் அதை வைத்தியம் பண்ணுறது டோனின்னு ஒரு க்ரீம் இருக்குது. டோனிங்கிறது ரிசோர்சினால்ங்கிறது ஒரு ஆசிட்மா. இந்த ஆசிட் க்ரீமை டெய்லி தடவ ஆரம்பிச்சோம்னா இந்த இது மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். போட்டோன்னே போகுமான்னு கேட்கக்கூடாது உடனே. அது எப்படியும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். ரெகுலராக போட்டிங்கன்னா போயிடும். இந்த கிரேட் 4 ஆக்னி நான் சொன்னேன், பருவில் கிரேட் 4 கிரேட் 3 அது முதுகுலையும் வரும், நெஞ்சிலையும் வரும். நெஞ்சில் எப்படி சார் பரு வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது. வரலாம். பருவுக்கும் பொடுகுக்கும் சம்பந்தம். ஏன்னா உக்காந்தோடனே சார் பொடுகு இருக்குது சார், பொடுகு கீழே விழுந்துச்சா, இந்த விழுந்த இடத்துல பருவா வந்துருச்சா அப்படிம்பாங்க. ஏமா பொடுகுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்? பொடுகுக்கு காரணம் ஃபங்கஸு, பருவுக்கு காரணம் பாக்டீரியா. அதுக்கு என்ன சம்பந்தம்? இது யார் எந்த காலத்தில் யார் சொல்லிட்டு போனான்னு தெரியல. இன்னி வரைக்கும் எல்லாரும் அதையே சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் ஆமான்றுவேன். ஏன்னா இல்லைன்னு சொன்னேன்னா அந்த அம்மா கூட ஒரு அம்மா வந்திருப்பாங்க, அந்த அம்மா கூட பக்கத்து வீட்டுக்காரி வந்திருப்பா, இவங்க எல்லாம் வரிசையாக சொல்லுவாங்க, இல்லை சார் பொடுகுனால தான் சார் வருது அப்படிம்பாங்க. நமக்கு நேரம் இல்லை இதுக்கு சொல்கிறதுக்கு. அதனால ஒன்று போல் ஒரே வார்த்தை ஆமாம்மா அதனால தான் வந்துச்சு, தலைக்கு ஷாம்பு தரேன், அந்த பொடுகு குறைஞ்சி போயிடும், இதை ஒழுங்காக வைத்தியம் பண்ணு. பொடுகுக்கும் பருவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பெண்களுக்கு உங்களோட இதில் இருக்குது, வச்சுக்கிடுங்க. ஓகே. சில பேருக்கு 40 இயர்ஸ்ல பருவத்தில் டாக்டர் பருவத்தில் வருவது பருவம் சொன்னீங்க. எனக்கெல்லாம் பருவம் தான் சரி, 40 வயசு ஆண்டிக்கு பருவம் தான். அதாவது நம்ம பிசிஓடி இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு
மேல் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பரு வந்து 40 வயசுலேயும் வரலாண்டாமா. ஓகே. நான் 40 வயசில் என்கிட்ட யாராவது பருவோட வந்து சார் இந்த வயசில் பருவாக வருது சார், வயசில் ஒரு பரு கிடையாது சார், பளிச்சுன்னு இருந்தேன் சார், இப்போ தான் சார் வருது அப்படிம்பாங்க. ஏம்மா இப்போ இளம ஊஞ்சல் எடுத்துமா அப்படிம்பேன். சார் என் பையன் காலேஜுக்கு போகிறான் சார், இது செகண்ட் ஹனிமூனுமா. என்ன சார் நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க அப்படிமா. நான் குடிஞ்ச மணிக்கு இப்படியே சொல்லிடுவேன், செகண்ட் ஹனிமூனுமா, அது அப்படித்தாம்மா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப கேட்டாங்கன்னா நீ ரொம்ப ஆக்டிவான ஃபீமேல்மா, அது அப்படித்தாம்மா இருக்கும். இதில் பாதி இது அது அவங்களுக்கு நான் சொல்கிறது எதுவும் புரியாது. ஆனால் எனக்கு பேஷண்ட்டை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், ஓட்டணும், இல்லைன்னா எனக்கு எனர்ஜி இருக்காது. அதனால் இந்த ஓட்டிக்கிட்டே உட்காந்துருப்பேன்டாமா. ஆனால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எழுதி முடிச்சுடுவேன். இது எல்லாமே ஒரு அரை நிமிஷம் தான். நான் பார்க்குறது ஒரு பேஷண்ட்டு அரை நிமிஷம் தான் பார்த்துருவேன். அவங்க அதுக்கப்புறம் என் பேச ஆரம்பிப்பாங்க. சார் இது வந்து 8 வயசில் அப்படிம்பாங்க. 8 வயசில் சார் ஒரு பாம்பு என்னை கடிச்சிச்சா, ஒரு பூரா என் தலையில் ஏறிச்சா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் இந்த கதையை கேட்பேன், சீட்டை கையில் கொடுத்துருவேன், வைத்தியத்தை பண்ணு அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஏறின பூரான்னால தான் பரு வரும், சின்ன வயசில் கடித்த பாம்புனால தான் கரப்பான் வரும் அப்படின்னு இவங்களுக்காக ஒரு கதை வச்சுருப்பாங்க. இந்த கதையை கேட்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு தெரியும் இது பரு 6 மாதத்தில் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து வெளியே போகும்போது என் செக்ரட்டரிகிட்ட போய் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவன் பார்த்தேன்னா அவனும் இரிட்டேஷனில் இருப்பான்டாம்மா. ஏம்மா அவர் பேசி என்ன செய்ய போகிறாரு, மருந்து பேசுமா, ஓடு. நம்மளோட இதே வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். போகாது அப்படின்னா இந்த மருந்தை கையில் வச்சுக்க, என்னையை பார்க்க வராத, போயிட்டே இரு, இந்த மருந்து எப்போ வந்தாலும் போடு. எப்போ சார் விட, அது நீ மேலே போகிற வரைக்கும் வரதான் செய்யும், போட்டுக்கிட்டே இரு. ஓகே. அப்போ எத்தனை வியாதி சார் குணப்படுத்த முடியும்? கூட்டத்தை பார்த்தியா, இந்த கூட்டம் ஏன் இவ்வளோ பேர் வர்றாங்கன்னு நினைக்கிற? ஒரு வியாதியும் சரி பண்ண முடியறதில்ல. ஒரு டாக்டரை பார்த்துட்டு இன்னொரு டாக்டரை பார்ப்பாங்க, இன்னொரு டாக்டரை பார்த்துட்டு இன்னொரு டாக்டர் பார்ப்பாங்க. ஸ்கின்னுக்கு மாத்திரம்டா பயங்கர சந்தோஷமாக இருக்கும்டாமா. எல்லாரும் ஒரு புக்கு நிறையா சீட்டு வச்சுருப்பாங்கடாமா. இவ்வளோ பெரிய புக்கு, ஒரு பெரிய பேக் நிமிர கொண்டாடுவாங்க, இவ்வளோ சீட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நீ மெட்ராஸில் ஒரு 700 டாக்டர் இருக்காங்கன்னா 300-350 டாக்டரை பார்த்துருவாங்க. இப்போ நம்ம இப்போ சரியாகாதுன்ட்டோம், சரியாகுதுன்னு சொன்னோன்னே இப்போ நான் சரியாகாதுன்னு சொன்னோன்னே என்ன செய்வாங்க, இவன் சரியாகுதுன்ட்டான், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு அடுத்து போவாங்க. அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், படிப்படியாக சரியாகும் அப்படிம்பார். எந்த படி ஏறினாலும் சரியாகாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த படியில் ஏறிட்டு அடுத்த பக்கம் போவார். இப்படியே சுற்றி அவனும் நொந்து போயிடுவான்டாம்மா. அதாவது சில நேரம் கேட்பாங்க, நீங்கள் ஏங்க இப்படி பிளண்ட்டாக நேர சொல்கிறீங்கன்னு. நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஏமா வெட்டியாக போட்டு செலவழிக்கிறீங்க, ஆகாதுங்கிறது ஆகாது தான், இதை கையில் வச்சுக்கிடுங்க, போடுங்க, குறையும். ஓகே. அப்போது இந்த வயசான பிறகு 40 வயசில் வரக்கூடிய பருவுக்கும் அந்த ஹார்மோன் தான் காரணம். ஹார்மோன் குறையிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எப்போ அந்த ஹார்மோன் குறையும்? பீரியட்ஸ் நிற்கிறப்போ குறையும். அப்போ அந்த பீரியட்ஸ் நிற்கிற வரைக்கும் ஒரு ஆயின்மெண்ட் மாத்திரம் டெய்லி ரெகுலராக ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் எதையாவது தடவிக்கிட வேண்டியதான், வராமல் பார்த்துக்கிட வேண்டியதான். கம்ப்ளீட்டாக போகணும்னு ஹார்மோனை குறைச்சோம் அப்படின்னா, அந்த மேல் ஹார்மோனை குறைக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வேறு ப்ராப்ளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஹார்மோனை தொடாமல், ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டே போகாமல், அதுக்காக ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் பண்ணாமே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு ரொம்ப வேகமாக இருக்கும், என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் க்யூர் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பேன்டாமா. இப்போ ஆக்னி வந்து தலையில் இருக்குது, முகத்தில் இருக்குது, முதுகில் இருக்குது, நெஞ்சில் இருக்குது, இந்த ருட்டீனோட ஆன்டிபயோட்டிக்லையும் ஐசினாலையும் எதுலேயும் போகலை அப்படின்னா, மெட்ஃபார்மின் போட்டும் போகலை அப்படின்னா, ஃப்ளாஜில் போட்டும் போகலை அப்படின்னா, ஒரு மைல்டாக ஹார்மோன் டேப்லெட் போட வேண்டாம் ஒரு 3 மாதத்துக்கு. டயன் 35 இல்லைன்னா கிரிம்சன் 35. இது இந்த கிரிம்சன் அண்ட் டயன் 35 எப்படின்னா, பிசிஓடி கரெக்ட் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று ஃபீமேலோட ஹார்மோனும் கொஞ்சம் கூட்ட ஆரம்பிச்சிடும். ஃபீமேலோட ஹார்மோன் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மேல் ஹார்மோனோட இது வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். மேல் ஹார்மோனை குறைக்க முடியலைனாலும் இப்படி ஃபீமேல் ஹார்மோனை மாத்திரம் கொஞ்சம் கூட்டிக்கலாம். இதில் ஒரு 30 to 40% ரெக்கவரி பாசிபிள். பட் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வந்துடும், பிரெஸ்ட் டெண்டர்னஸ் வந்துடும், கை கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் போகும்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் தொடரதில்லை. ஹார்மோனை தொடாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மாத்திரம் பண்ணுறது. ஸோ 40 வயசில் வந்திருக்கா, சந்தோஷமாக இருங்க, உங்கள் ஹார்மோன் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு இளம ஊஞ்சலாடுது. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா?
நாங்க ரெடின்ஸ்ல இருந்து கீர்த்தி பேசுறேன். டாக்டருக்காக கீர்த்திமா, சந்தேகம் கேட்கலாம். ஹலோ ஹலோ டாக்டர். சொல்லு கீர்த்தி. நீங்க உங்க ப்ரோக்ராம் தொடர்ந்து பாக்குறோம். நீங்க வந்து கலர் ஆகணும்னா H1 ஆயின்மெண்ட்டும் ஜி கோல்ட் சோப்பும் யூஸ் பண்ண சொல்லிருந்தீங்க. ஆமா. நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சோப்பும் அந்த ஆயின்மெண்ட்டும் வாங்கி நேத்து நைட் யூஸ் பண்ணேன். H1 ஆயின்மெண்ட் வெரி குட். காலையில யூஸ் பண்ணிட்டு அதான் நைட் அப்ளை பண்ணிட்டு காலையில கழுவும் போது முகத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார். கழுத்துல மட்டும் கொஞ்சம் அரிப்பா இருந்துச்சு. ரெட் கலர்ல கொஞ்ச நேரம் இருந்துச்சுங்க சார். ஒரு 1/4 hour இருந்துச்சு. ரெட் கலர்ல அரிப்பா இருந்துச்சு சார். இப்போ சரியாயிடுச்சு. சரி. இனிமேட்டு அந்த மருந்து யூஸ் பண்ணலாமா இல்ல முகத்துல ஒண்ணுமே வரல, கழுத்துக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சரிம்மா. இனிமேட்டு யூஸ் பண்ணலாமா என்ன சொல்றீங்க? சரிம்மா சரிம்மா. இந்த H1 வந்து ஹைட்ரோக்வினான். ஹைட்ரோக்வினான் வந்து 10க்கு 7 பேருக்கு அலர்ஜி வர்றதில்லை, 3 பேருக்கு அலர்ஜி வரலாம். இதை விட இன்னும் பவர்ஃபுல் இருக்கு HQ1. HQ1 வந்து ஹைட்ரோக்வினான் வித் கிளைகாலிக் ஆசிட். ரொம்ப அருமையான ஒரு மெடிசன்டாமா, ரொம்ப அருமையான மெடிசன்டாமா. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ரிங்கிள் வராது, ஏஜிங் வராது. பட் 10க்கு 5 பேருக்கு அலர்ஜி வரும். ஏன்னா அது ஒரு ஆசிடுங்கிறனால. சில பேருக்குலாம் இப்போ இந்த அம்மா வந்து இங்கே போட்டேன் இங்கே மாத்திரம்தான் இருக்குதுன்னு சொல்லிச்சு. சில பேருக்குலாம் H1 போட்டேன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு இவ்வளோதாண்டிக்கு வீங்க ரெண்டம்மா. அது மருந்தை விட்டோன்னே போயிடும், பயப்பட வேண்டியதில்லை. பட் H1 அலர்ஜி ஆகும். பட் நான் வரும்போதே சொல்லிடுறேன், சரி உனக்கு H1 அலர்ஜி ஆயிடுச்சுமா, இனி உன் லைஃப்பில் நீ கலர் ஆக முடியாது, கலரை மறந்துடு விடு அப்படின்றேன். சார் இன்னும் சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. சரி அப்போ ஒன்று பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக போடு. முதல்ல கொஞ்சமாக போடு, அடுத்த நாள் கொஞ்சம் அதிகமாக போடு. அதாவது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது மசாஜ் பண்ணாமல் இப்படி எடுத்து அப்படி போட்டு விட்டுறணும். இப்படியே போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த தேய்க்க ஆரம்பித்தோம்னாலே அலர்ஜி வந்துடும். ஏன்னா இந்த ப்ளீச்சிங் மெடிசன் எல்லாமே அசிடிக். நீ எப்படி எலுமிச்சம்பழம் ஜாரை தூக்கி மேலே தடவி பரபரான்னு தேய்ச்சின்னா தோல் பூரம் பிஞ்சு போயிருமோ அது மாதிரி தான் அதுவும். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டா நார்மலாக பெருசாக அலர்ஜி வர்றதில்ல. பட் அலர்ஜி வந்தால் அதை விட்டுறணும். இவங்களுக்கு கழுத்தில் மாத்திரம் வருது, நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாக போடுங்க, அடுத்த நாள் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு போடுங்க, 10 மணிக்கு வாஷ் பண்ணிடுங்க. நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு போடுங்க, 11 மணிக்கு வாஷ் பண்ணுங்கள். நாளைக்கு மறுநாள் 9 மணிக்கு போடுங்க, 12 மணிக்கு வாஷ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அடாப்டேஷன் வந்துடும். ஒரே நாளில் ஃபுல்லாக போட்டுட்டு சில பேருக்கு அலர்ஜி வந்தால் கலர் கட்டாயம் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு தோணுனா அப்படி நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து மெடிசனுக்கு அடாப்ட் பண்ணிட்டோம்னா நல்லா இருண்டாமா. அப்புறம் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் போதுமா இந்த மெடிசனில் மாத்திரம், இந்த ஸ்கின் ப்ளீச்சிங் மெடிசனில் மாத்திரம் சைடு எஃபெக்ட் வந்தால் ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குண்டாமா. இவங்க இப்படி வந்துருச்சுங்கிறாங்கல்ல, இதே இன்னும் ஒரு வாரம் 10 நாள் போட்டு விட்டாங்கன்னா மோமெலாம் வீங்கி போயிருக்கோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. ஸோ அந்த மருந்து வந்து நல்லா வேலை பார்க்குறனால தான், அந்த மருந்தினோட ஆக்ஷன் நல்லா இருக்கிறனால தான் அதுக்கு சைடு எஃபெக்ட்டும் வருது. சைடு எஃபெக்ட்லேருந்து நீங்கள் மாறுறதுக்கு நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு பக்குவமாக போட்டால் நல்ல பலன்னு ஆயிடலாமா. கலராக இருக்கணும், நம்ம என்றைக்கும் அட்மைரபுளாக இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஈர்க்கப்படணும். நம்ம முகம்தான் கண்ணாடி, முகத்தை பார்த்தா எல்லாரும் பேச போகிறாங்க. முகம் நல்லா இல்லைன்னா ஒரு ஆள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது நல்லது தான். ஓகே டாக்டர், ஃபென்டாஸ்டிக்காக சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி பரு பற்றி இன் அண்ட் அவுட் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூம்மா. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.